செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி காரணமாக உலக டெக் துறை பெரிய மாற்றத்தை கடந்து வருகிறது. இதன் விளைவாக அமெரிக்காவின் முக்கிய நிறுவனங்களான மெட்டா மற்றும் மைக்ரோசாஃப்ட் இணைந்து சுமார் 23,000 ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பும் திட்டத்தை அறிவித்துள்ளன. நிறுவன தகவலின்படி மொத்த பணியாளர்களில் சுமார் 10% குறைக்கப்பட உள்ளது. இதனால் சுமார் 8,000 பேர் வேலை இழக்கும் நிலை உருவாகிறது. இந்த பணி நீக்கம் மே 20 முதல் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது காலியாக உள்ள சுமார் 6,000 பணியிடங்களை நிரப்பாமல் அவற்றை முழுமையாக நீக்கவும் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதுபோன்ற 10% பணியாளர் குறைப்பு இந்த ஆண்டின் இறுதியில் மேற்கொள்ளப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மைக்ரோசாஃப்ட் நேரடி பணி நீக்கத்திற்கு பதிலாக மாற்று வழியை தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்காவில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக வாலண்டரி பைஅவுட் என்ற விருப்ப ஓய்வு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 7% ஊழியர்கள், அதாவது சுமார் 8,750 பேர் வரை நிறுவனத்தை விட்டு வெளியேற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வெளியேறும் ஊழியர்களுக்கு அதிகமான இழப்பீடு தொகையும் கூடுதல் சலுகைகளும் வழங்கப்பட உள்ளன. இந்த நடவடிக்கை ஊழியர்களுக்கு திடீர் வேலை இழப்பை தவிர்த்து பணியாளர்களுக்கு போதுமான நேரம் மற்றும் பொருளியல் ஆதரவை வழங்க உதவுகிறது. இத்தகைய திட்டத்தை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் முதன்முறையாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த பணி நீக்கத்தின் முக்கிய காரணமாக AI துறையில் மேற்கொள்ளப்படும் பெரும் முதலீடுகள் என கூறப்படுகிறது. மைக்ரோசாஃப்ட் உலகம் முழுவதும் புதிய டேட்டா சென்டர்களை வேகமாக அமைத்து வருகிறது. ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் கூடுதல் முதலீடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோல மெட்டாவும் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான திட்டங்களில் பெரிய அளவில் முதலீடு செய்கிறது. AI தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் இயக்கவும் அதிக செலவுகள் தேவைப்படுகின்றன. டேட்டா சென்டர்கள், அதிநவீன சிப்புகள் மற்றும் பெரிய கணினி கட்டமைப்புகள் ஆகியவை மிகுந்த செலவுடையவை. இந்த செலவுகளை சமநிலைப்படுத்த நிறுவனங்கள் செயல்பாட்டு செலவுகளை குறைக்கும் முயற்சியில் உள்ளன. அதற்காக பணியாளர் குறைப்பு ஒரு முக்கிய நடவடிக்கையாக மாறியுள்ளது. நிதி ரீதியாக வலுவான நிறுவனங்களாக இருந்தாலும் AI வளர்ச்சியானது வேலை சந்தையில் நிச்சயமற்ற நிலையை உருவாக்கியுள்ளது. அதே நேரத்தில் எதிர்கால தொழில்நுட்ப உலகம் முழுவதும் AI மையமாகவே இருக்கும் என்பதை நிறுவனங்கள் தெளிவாக கூறுகின்றன. இதனால் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் அவசியமாக மாறியுள்ளன.